இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி, என்னாச்சு? முதல்ல இவனை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளு. ஏன் என்னாச்சு சித்தி? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே. இதோ நிக்கிறானே இந்த சிவா, இவ கபிலன் சட்டையை பிடிச்சு இத கோவமா மிரட்டிட்டு இருந்தான். அதுவும் இவ கபிலன் கழுத்தை பிடிச்சு கொல்ற மாதிரி மிரட்டினா. என்ன? நல்ல வேலை நான் வந்து தடுத்தேன், இல்லனா என்ன ஆயிருக்கும்? நம்ம கபிலனை அவன் என்ன வேணாலும் பண்ணிருப்பான். பாவம் பார்த்து இவங்கள வீட்டுல தங்க வச்சல, இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தியா? இதுக்குதான் இதுங்கள அப்பவே வீட்டுக்குள்ள விடாதன்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? இதத்தான் நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்னமோ தெரியல, இவங்க ரெண்டு பேருக்கும் இவரை பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரிதான் அடிக்க பார்த்தாங்க, இன்னைக்கு இப்படியே இவங்க ஒவ்வொரு நாளும் இவரை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயந்து பயந்தே வாழ வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? ரித்திகா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. இதுக்கு மேல என்னடி தெரியணும்? இதோ இந்த அனாதை பையன் என் பையனை அடிச்சு கொல்லணுமா? அது நடந்தாதான் எல்லாரும் நம்புவாங்களா? வேண்டாம் சிவா, வேண்டாம். இன்னொரு தடவை நான் அனாதைன்னு சொல்லாதீங்க. டேய், அனாதைன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அடுத்தவங்க வீட்டுல வந்து ஓசையில உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கீங்க. இதுல உங்களுக்கு ரோஷம் வேற வருதா? ஒரு தடவை என்ன, இன்னும் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன், நீ ஒரு அனாதை. இல்ல, சிவா, நான் அனாதை இல்ல, நான் அனாதை இல்ல. அப்படி சொல்லாதீங்க. நான் சிவா, அனாதை இல்ல. ரிலாக்ஸ். நான் அனாதை இல்ல. சிவா, நான் அனாதை இல்ல. சிவா, சிவா, நான் என்ன அனாதை பண்றீங்க? இல்ல. சிவா, டேய், ஏன்டா இப்படி நடந்துக்கற? அக்கா, இவங்களை இன்னொரு தடவை என்ன அனாதைன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்கக்கா. அப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். ஆ, நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துகிட்டு என்னைய மிரட்டியா நீ? சித்தி, கொஞ்ச நேரம் இருங்க, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சிவா, ஏன்டா அப்படி நடந்துக்கற? என்னதான் நடந்ததுங்க? நான் சொல்றேன் அண்ணி. கபிலன் இறந்த மினிஸ்டரோட பையன் இளங்கோ கிட்ட போய் கேஸ வாபஸ் வாங்கறதுக்காக டீல் பேசிருக்காரு. அங்க வந்து அவன் ஒரு லாயருக்கு சொல்லிருக்கான். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க இன்னைக்கு கால் பண்ணி விசாரிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த இளங்கோ இந்த விஷயத்தை கோர்ட்ல எவிடன்ஸா சொல்ல போறானா. என்னது? அத என்னன்னு கேட்டதுக்கு தான் இங்க இவ்ளோ பிரச்சனை. கபிலா, அயலி சொல்றதெல்லாம் உண்மையா? ஒன்னதாண்டா கேட்டுட்டு இருக்கேன், நீ அப்படி பண்ணியா? உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட அப்படி பண்ண கூடாதுன்னு சொன்னல. ஆனா நான் சொன்னதையும் தாண்டி நீ போய் பேசிட்டு வந்தா என்னடா அர்த்தம்? இப்ப பார்த்தல என்ன ஆச்சுன்னு. இத பாரு கபிலா, நான் ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்கேன். சித்தப்பாவை வெளியில கொண்டு வரதுக்கு நீ எதுவும் ஹெல்ப் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஆனா இப்படி ஏதாவது பண்ணி பிரச்சனை இழுத்துட்டு வராத. நீ அமைதியா இருந்தாலே போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கபிலா, எனக்கு ஒரு டவுட். என்னம்மா? ஒருவேளை உன் அக்காவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? ஆரம்பத்திலேயே அது தெரிஞ்சதாலதான் உன் அக்கா ஏதேதோ காரணம் சொல்லி அவங்கள இந்த வீட்லயே தங்க வச்சிருக்காளோ? ஆரம்பத்துல இருந்தே இப்ப நடந்த பூஜை வரைக்கும் இந்திராணி பண்ணத கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா, என்னம்மா பேசுற நீ? அக்கா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கம்மா. மா, என்னோட அக்கா எனக்கு எதிரா எதுவுமே பண்ண மாட்டாங்க. இன்னொரு தடவை அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. கபிலா, நீ இப்படி கண்மூடித்தனமா என்னத்த
ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா. இல்ல, நீங்க இவர் ஏதோ கண்மூடித்தனமான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தீங்களே. அதுவா? ஏன்டா இப்படி கண்மூடித்தனமா நடந்துக்கிற? உங்க அப்பாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரதுக்கான வழிய முதல்ல பாருன்னு சொல்லிட்டு இருந்தேம்மா. அதுதான், வேற எதுவும் இல்ல. ஏய் திவ்யா, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? இல்லடா, மினிஸ்டர் கொலைய பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ் கெஸ்ட் ஹவுஸ் போய் பார்த்தா நான் கண்டிப்பா மாட்டிப்பேன்டா. ஏன் அப்படி சொல்ற? டேய், என்னோட திங்ஸ் நிறைய அங்கதான்டா இருக்கு. போலீஸ் மட்டும் அதை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். என்னடா பண்றது? திவ்யா, நீ ஒன்று பண்ணு. ம் அந்த செக்யூரிட்டி நம்பர் ஒன்று இருக்குல்ல, ம் இருக்கு. உடனே ஒரு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்தா நம்மளை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்ல சொல்லு. சரி. இங்க வேற யாரெல்லாம் வருவாங்க? சார், இது மினிஸ்டர் பர்சனலாக வர இடம். அவரே அப்பப்போ தான் வந்துட்டு போவார். அவரை தவிர வேற யாரும் இங்கே வரமாட்டாங்க சார். செக்யூரிட்டி, நான் திவ்யா பேசுறேன். நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோங்க. அந்த மினிஸ்டர் கொலை சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வந்தாலும் வருவாங்க. அவங்க என்ன பத்தி கேட்டா நான் எப்பயாவது தான் வந்துட்டு போவேன்னு சொல்லணும். நான் ரீசெண்டா வந்துட்டு போனதை நீங்க காட்டிக்காதீங்க, புரிஞ்சுதா? போலீஸ் ஆல்ரெடி வந்தாச்சு திவ்யா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அங்க வந்துருவோம். புத்திசாலித்தனமா எதுவும் யோசிக்காம அங்கேயே இருக்கு. ஐயோ ஓகேவா? அங்கதான் நாங்க கிளம்பிட்டோம். ஐயோ, போச்சுடா, போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான். நான் மாட்டிக்கிட்டேன்டா. ஏய் திவ்யா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஐயோ, செக்யூரிட்டி கிட்ட தான் நீ பேசுன. அவர் என்ன சொன்னாரு? டேய், நான் பேசினது செக்யூரிட்டி கிட்ட தான், ஆனா என்கிட்ட பேசினது போலீஸ். என்ன சொல்ற? போலீஸ் எப்படி அதுக்குள்ள வந்தாங்க? அதான் எனக்கும் தெரியலடா. ஆனா அவங்களுக்கு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்ப கிளம்பி வரேன்னு சொல்றாங்க. நான் என்னடா பண்றது இப்ப? இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஐயோ. திவ்யா, போலீஸ் இன்னும் இங்க வரல, நம்மள பாக்கல. கவலைப்படாத. நம்ம இப்ப உடனே இங்க இருந்து கார்ல கிளம்பி பெங்களூர் போயிடலாம். எப்படியும் இன்னைக்கு ஈவினிங் நாம அங்க ரீச் ஆயிடலாம். அங்க இருந்து நைட் ஃபிளைட் பிடிச்சி மலேசியா போயிடலாம். அதுக்கப்புறம் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யோசிக்காத திவ்யா, நமக்கு டைம் இல்லை. சீக்கிரமா போலாம். பா.